அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிட மதர்சா பாகம் 41. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 நிமிட மதர்சால இஸ்லாமிய வரலாறு, அன்னல்லாரின் அற்புதம், ஒரு ஃபரலை பற்றி, ஒரு சுன்னத்தை பற்றி, ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, ஒரு பாவத்தை பற்றி, உலகத்தை பற்றி, மறுமையை பற்றி, நபி வழி மருத்துவம், குர்ஆனின் அறிவுரை போன்ற விஷயத்தை 5 நிமிஷத்தில் குர்ஆன் வசனமும் ஹதீஸுங்களும் ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ தொடர்ந்து வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அண்ணன் ஆவார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் சிறந்தவர். அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி ஃபிர்அவுனுக்கு ஏகத்துவ அழைப்பு விடும்படி ஆணையிட்டான். ஃபிர்அவுன் பெரும் அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவனாக இருந்தான். அச்சமயம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் உறுதியாகவும் பேச்சு திறன் பெற்றிருந்த காரணத்தால் அல்லாஹ்விடம், என்னுடைய சகோதரர் ஹாரூனை என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர், அவரை நீ எனக்கு உதவியாக என்னுடன் அனுப்பிவை என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ், சகோதரரை கொண்டு உமது தோள்களை நாம் இருவரும் சேர்ந்து ஃபிர்அவுனை தீனின் பால் அளித்தார்கள். மேலும் அவனுடைய கொடுமையிலிருந்தும் பனு இஸ்ராயேலை காப்பாற்றினார்கள். ஒரு சமயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தமது பிரதிநிதியாக நியமித்துவிட்டு துர்மலையில் அல்லாஹ்வுடன் உரையாட சென்றபோது ஷாமிரி என்ற மந்திரவாதியின் தூண்டுதலால் பனி இஸ்ராயேல் காளை கன்றை வழிபட ஆயினர். திரும்ப வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கண்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மீது பெரும் கோபம் கொண்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நான் எவ்வளவு தடுத்தும் எடுத்து சொல்லியும் இந்த மக்கள் அதை பொருட்படுத்தாமல் என்னையே கொலை செய்ய துணிந்தனர் என்று தமது இயலாமையை கூறினார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலிருந்தே தம்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து இஸ்ராயேலியர்களின் நல்வழிக்காக பெரும் பாடுபட்டார்கள். இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மரணமடைந்தார்கள். அன்னலாரின் அற்புதம். பத்ர் போரில் மாணவர்கள் வருகை. சுழற்றும் ஓசையையும் குதிரையில் யாரோ சவாரி செய்து வருகின்ற ஓசையையும் இந்த அன்சாரி தோழர் கேட்டார். முன்னேறுங்கள் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தவருக்கு பேரதிர்ச்சி. நாம் துரத்தி சென்ற முஷ்ரிக் மூக்கும் வாயும் கிழிந்த நிலையில் மல்லாக்காக கிடந்தான். இந்நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விவரித்த போது, அவர் தமது உதவிக்காக வந்த 3வது வானத்தின் மலக்காவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. ஒரு ஃபரலை பற்றி. 5 கால தொழுகைகளை பேணுதல். எவர் 5 வேளை தொழுகைகளை தொழுகின்றார்களோ அவர் அல்லாஹ்வை மறந்தவர்களின் பட்டியலில் இடம்பெறவே மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி. நாய் கழுதையின் சத்தம் கேட்டால், நீங்கள் இரவு நேரத்தில் நாய் குரைப்பதையும் கழுதை கத்துவதையும் கேட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என ஓதிவிடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் ஷைத்தானை கண்டுதான் அவை சத்தமிடுகின்றனர், ஆனால் நீங்கள் ஷைத்தானை பார்க்க முடியாது எனவும் கூறினார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. எவர் பால் தரும் ஒரு ஆட்டை அல்லது கடனாக கொஞ்சம் பணத்தை பிறருக்கு தருவாராயின் அல்லது பிறருக்கு வழிகாட்டுவாராயின் அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மையை பெறுகின்றார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. வட்டி வாங்குவோரிடம் போர். குர்ஆன்ல அல்லாஹு தாலா கூறுகிறான், நீங்கள் வட்டி வாங்குவதை விடவில்லை என்றால் அல்லாஹ்வும் அவன் தூதரும் போரிட வருவதாக பிரகடனம் செய்து விடுங்கள். எனவே முஸ்லிம்கள் வட்டியை தவிர்த்திட வேண்டும். உலகத்தை பற்றி. நற்செயலுக்காக உலகத்தை விரும்புதல். குர்ஆன்ல அல்லாஹு தாலா கூறுகிறான், எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தை மட்டுமே நாடுபவராக இருப்பாராயின் இதிலேயே அவர்களுடைய செயலுக்குரிய பலன்களை அவர்களுக்கு நாம் நிரப்பமாக்குவோம். அதில் எவ்வித குறையும் ஏற்படாது. அத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேற எதுவும் இல்லை. இதில் உலக வாழ்க்கை இவர்கள் செய்த யாவும் அழிந்துவிட்டனர். மறுமையை பற்றி.
நரகவாசிகளின் உடல்நிலை. நரகத்தில் நரகவாசிகள் எந்த அளவுக்கு பருமனாக ஆக்கப்படுவார்கள் என்றால், ஒவ்வொரு காபிர்களின் காதுக்கும் தோள்பட்டைக்கும் இடையில் 7 ஆண்டுகள் வரை நடந்து செல்லும் தூரம் இருக்கும். அவர்களின் தோல் 70 கைகளின் அளவுக்கு தடிப்பமாக இருக்கும். அவர்களின் தாடை உஹது மலை அளவுக்கு இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி வழி மருத்துவம். தலை மற்றும் கால் வலிக்கான மருத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யாராவது தலை வலிப்பதாக முறையிட்டால் இரத்தம் குத்தி எடுக்குமாறும், கால் வலிப்பதாக முறையிட்டால் மருதாணி இடுமாறும் கூறுவார்கள். இந்த ஹதீஸ் அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கு. அன்னலாரின் அறிவுரை. நீங்கள் மறுமையில் உங்கள் தந்தையின் பெயரை கொண்டு அழைக்கப்படுவீர்கள். ஆதலால் அழகான பெயரை வைத்திடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.